வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, டி கேட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். பிளாக் ஸ்பியரை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அதெல்லாம் புரியும். ஓகேங்களா? டி கேட் அப்படின்னா என்னதுன்னா, சிங்கிள் கியூபிட் உள்ள குவாண்டம் கேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது 0 கியூபிட்டுக்கு 0 தான் ஆன்சர் வரும். 1 கியூபிட்டுக்கு e பவர் I பை பை 4 ஃபேஸ் மல்டிப்ளை ஆகி வரும். இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்க, இப்போ 0 கியூபிட்டில் நான் என்ன பண்ண போறேன்னா, 0 கியூபிட்னா என்னது முதல்ல இங்கே பாருங்க, 1 0 தான் 0 கியூபிட். 1 கியூபிட்னா என்னது 0 1. ஓகேங்களா? இதான் விஷயமே. இந்த 0 கியூபிட்டுக்கு நான் அந்த டி கேட்டை அப்ளை பண்ணேன்னா சேம் 0 தான் ஆன்சர் வரும். அதாவது இதே தான் ஆன்சர் வரும் எனக்கு. இதுவே நான் இந்த டி கேட்டுக்கு இந்த 1 கியூபிட், அதாவது இந்த 1 கியூபிட்டுக்கு இந்த டி கேட் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து இ பவர் ஐ பை பை 4ன்னு ஒரு ஃபேஸ் இந்த 1 கூட மல்டிப்ளை ஆகி வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். அது என்ன இ பவர் ஐ பை பை 4னா ஒன்றும் இல்லை, 1 + i பை √2. இதுதான் அந்த வேல்யூ. இந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? டி கேட் ஆஃப் 1 கியூபிட் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக 1 + i பை √2 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும் பாருங்கள். 1 0 0 இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வரும்னா இ பவர் ஐ பை பை 4. ஓகேங்களா? சரி, இது எப்படி எழுதலாம்? 1 + i பை √2ன்னு எழுதலாம். இதுதான் ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் டி கேட்டுக்கு. இப்போ இதோட ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் 0 பிட்டுக்கு, 0 கியூபிட்டுக்கு. ஸோ இந்த 0 கியூபிட்டு நான் டி கேட் அப்ளை பண்ண போகிறேன். டி கேட்டுக்கு என்ன இருக்குது? இதை எடுத்து அப்படியே எழுதணும். 0 கியூபிட்னா இருக்குது 1 × 0. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1s are 1 ப்ளஸ் இது வேணா இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 1 × 1 1 ப்ளஸ் 0 × 0 0 0 × 1 0 ப்ளஸ் 1 + i பை √2 × 0 0. 1 + 0னது 1, 0 + 0னது 0. அப்போ எனக்கு சேம் ஆன்சரே வந்துடுச்சு பாருங்கள், 0வே வந்துடுச்சு. இந்த 1 0 வந்து நம்ம என்ன எழுதணும்? 0 கியூபிட்னு எழுதணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் வந்து 0 கியூபிட்டுக்கு டி கேட்டை அப்ளை பண்ணால் எனக்கு சேம் 0 கியூபிட்டே வந்துடுது. அப்போ நோ சேஞ்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ நான் 1க்கு செக் பண்ண போகிறேன். டி கேட் என்ன ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்? 1 0 0 இ பவர் ஐ பை பை 4. 1 கியூபிட்டுக்கு என்ன எழுதணும்? 0 1 எழுதணும். சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 0 0 0 × 1 0. ஸோ மேலே 0 தான். இப்போது செகண்ட் ரோ 0 × 0 0 இ பவர் ஐ பை பை 4 × 1 இ பவர் ஐ பை பை 4 தான். ஓகேங்களா? ஸோ நான் 1 கியூபிட்டுக்கு டி கேட் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு ஆன்சரில் இ பவர் ஐ பை பை 4 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபேஸு சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பிளாக் ஸ்பியரில் என்ன நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் பிளாக் ஸ்பியர் ஆக்ஷன். இப்போது நம்ம டி கேட் எடுத்துகிட்டு வந்து ஒரு கியூபிட்டில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பியர் எப்படி ரொட்டேட் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா, இசட் ஆக்சிஸில் 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த டி கேட் அப்ளை பண்ணுறதுனால. ஓகேங்களா? இதுதான் பிளாக் ஸ்பியர் ஆக்ஷன். பிளாக் ஸ்பியர்னால் என்னென்னு உங்களுக்கு புரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பிளாக் ஸ்பியர் வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இந்த டி கேட்டை நம்ம 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எஸ்ன்னு வரும். எஸ் கேட் கிடச்சிரும். டி கேட்டை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இசட் கேட் கிடைக்கும். டி கேட்டு 8 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஐ கேட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஐன்னு அது ஒரிஜினல் வேல்யூவே கிடைக்கும். அதுதான் விஷயமே. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ டி கேட்னு என்னது? 0 கியூபிட்டுக்கு 0 தான் வரும் ஆன்சரு. 1 கியூபிட்டுக்கு இ பவர் ஐ பை பை 4 மல்டிப்ளை ஆகி வரும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.